இப்படி ஒரு கிணற உங்க வாழ்க்கையில பார்த்திருக்கீங்களா? 1200 வருட மிக பழமையான ஒரு கிணறு. 8ஆம் நூற்றாண்டுல பல்லவ மன்னரான நந்திவர்மன் அப்படிங்கிறவரோட காலத்துல கட்டப்பட்டதுதான் இந்த கிணறு. கிணத்துக்குள்ள நீர் எடுக்க போகிறதுக்கு மொத்தம் 4 வழிகள் இருக்கு. இந்த கிணறுக்கு நகைச்சுவையாக மாமியார் மருமகள் கிணறுன்னு மற்றொரு பட்டப்பேரும் இருக்கு. இங்க தண்ணீருக்காக வரும் மக்கள் படிக்கிற விதமா ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டின் மூலமா நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க நம் தமிழர்கள். இதுதாங்க அந்த கல்வெட்டு. அப்படி இந்த கல்வெட்டுல என்ன எழுதியிருக்குன்னா, ஐயும் அமிர்தும் கொணர்ந்து ஊட்ட ஆர்வம் கூர் வையம் விளக்கும் மதியன்னார் கையால் எடுத்தாரும் போனார் எழிலார்ந்த அடுத்தாரும் போனார் அழியாதது தொடுத்தார் தர்மமே துணை. அதாவது இந்த உலகத்துல எது அழிஞ்சாலும் நாம செஞ்ச தர்மம் மட்டும் அழியவே அழியாது. நமக்கு பாலூட்டிய தாய் அழிஞ்சாலும், நமக்கு அறிவு பாடம் புகட்டிய தந்தை அழிஞ்சாலும், இன்னும் உற்றார் உறவினர்னு சொல்லி நமக்கு உயிரா இருக்கிற அத்தனை பேருமே அழிஞ்சிருவாங்க. ஏன் நாமளே அழிஞ்சிருவோம். இந்த உலகத்துல எது அழியாது. அதுதான் இந்த கிணறோட விளக்கம். நாம் செய்த நல்ல செயல்களும் நாம் செய்த தர்மமும் மட்டுமே இந்த உலகில் அழியாது அப்படிங்கறத அந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கிணறு சரியா திருச்சியில இருந்து துறையூர் போற வழியில திருவள்ளரை அப்படிங்கிற அந்த கிராமத்துல இருக்கு. இதனுடைய லொகேஷனை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேங்க. நிரந்தரம் இல்லாத இந்த மனித வாழ்க்கையில எல்லாமே ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். நாம் செஞ்ச நல்ல செயல்களும் நாம் செய்த தர்மமும் மட்டும்தான் அழியவே அழியாது.